இந்த மாதிரி ஆடு குட்டி போட்டிருக்கு, வாங்க பார்க்கலாம். குட்டி நல்லாவே கலராக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா தாய் ஆடு. அது குட்டி பார்த்தீங்கன்னா பால் கொடுத்துட்டு இருக்குது. நைட்டு தான் குட்டி போச்சு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. செம்மறி ஆடு பொறுத்தளவு வருஷத்துக்கு 1 டைம் தான் குட்டி போடும். வெள்ளையாடு வருஷத்துக்கு 2 டைம் குட்டி போடும், 2 குட்டி போடும். செம்மறி ஆடுக்கும் வெள்ளையாடுக்கும் என்ன பெனிஃபிட்னா, வெள்ளையாடு வெயிலும் தாங்காது, மழையும் தாங்காது. இதே செம்மறி ஆடு எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெயில் தாங்காலும் நல்லாவே தாங்கும். இருந்தாலும் ஆனால் வெள்ளையாடு நல்லா ரேட் போகும், செம்மறி ஆடு ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் போகும். இருந்தாலும் செம்மறி ஆடு வளர்க்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வெள்ளையாடு தய கொடி மட்டும்தான் தேடிட்டு இருக்கும். இதனால் செம்மறி ஆடு வளர்க்குறது ரொம்பவே பெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த குட்டி நைட்டு தான் போச்சு, நல்லா க்யூட்டாக இருக்கும் குட்டி பார்த்திங்கன்னா. இப்போ தான் செம்மறி ஆடு ஒன்று குட்டி போட்டுட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வலைய ஓரமாக ஒரு குட்டி போய் வலையை நக்கிட்டு இருக்குது. நல்லா க்யூட்டாக கலராக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். வெள்ளையாடு நம்மக்கிட்ட ஒரு 5 ஆடு இருக்குது. செம்மறி ஆடு கூடவே வெள்ளையாடு அப்படி மேய்ச்சிட்டு இருக்கோம். அதுவும் பில்லே மேய்ஞ்சி நல்லா பழக்கமாகிடுச்சு.